இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன் இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ்னா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? ஒரு நோய். இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது ரெண்டே ரெண்டு அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே இரண்டு அமைச்சர். ஒன்று மிக உயர்ந்த பதவி, முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர், ரெண்டு. அவங்க அப்பா இருக்கும் போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர், ரெண்டு அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பேர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு. ஆனார்கள் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அவர் கேட்பது 20, 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு. எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா, 10.5 இல்லையா, 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு. மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான்.